இந்த எபேசு பேசலாம். Praise the Lord, sister. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எடுத்து வாருங்கள் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜெபங்களோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் முதலிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலே வாசித்து நாங்கள் ஒரு துதியோடும் ஆராதனையோடும் ஜெபங்களோடும் நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இப்பொழுது இந்த வசனங்களை வாசித்துக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரையிலும். ஆமென். The next day, John saw Jesus coming toward him and said, "Look, the Lamb of God, who takes away the sin of the world. This is the one I meant when I said, a man who comes after me has surprised me because he was before me. In myself, did not know him, but the reason I came baptizing with water was that he might be revealed to Israel." Then John gave this testimony: "I saw the spirits come down from heaven as a dove and remain on him. I would not have known him except that the one who sent me to be baptized with water told me, the man on whom you see the spirits come down and remain is he who will baptize with the Holy Spirit. I have seen and I testify that this is the Son of God." This is the word of the Lord. நன்றி தாப்பனே. அப்பா, இந்த வசனங்களுக்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன். நன்றி அப்பா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உம்மை ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா,
உம்மை மூல உள்ளத்தோடு ஆராதிப்பேன். மூல உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை மூல உள்ளத்தோடு ஆராதிப்பேன். மூல உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை மூல உள்ளத்தோடு ஆராதிப்பேன். மூல உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளுக்காய் சோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் என்னை மறைத்து ஆண்டவரை நீங்க பேச போவதற்காக நன்றி கர்த்தாவே சுவாமி. இந்த வேளையிலும் ஆண்டவரே கேட்கிற உறவுகள் மத்தியிலும் ஆண்டவரே சுவாமி ஒரு ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறேனப்பா. அவள் எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசங்கள் எல்லாம் ஒரு முழுமையான விடுதலை காண வேணுமா ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போகின்றோம். 11ஆம் வசனத்திலே இருந்து 32ஆம் வசனம் வரையிலான இந்த பகுதிகளை நாங்கள் இந்த நாளிலே எங்களை தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான 3 உவமைகளை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். முதலாவது பார்ப்போமே ஆனால், காணாமல் போன வெள்ளி காசு. அதை அப்படியாக ஒரு பெண் அந்த காசை துளைந்து போனதும் அந்த இடத்திலே அந்த காசை அவள் தேடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த காசு கிடைத்தவுடன் அவள் தன்னுடைய சிநேகிதிமார் தோழிகள் எல்லாவற்றையும் அழைத்து தன்னுடைய அந்த துளைந்து போன அந்த காசை கிடைத்ததான் அந்த சந்தோஷத்தை அவர்களோடு பகிர்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல ஒரு மனிதனுக்கு அங்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த ஆடுகளிலே ஒன்று துளைந்து போய்விட்டது. அப்பொழுது அவர் அந்த 99 ஆடுகளையும் விட்டு அந்த காணாமல் போன ஆட்டை அவர் தேடுகிறதை பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அந்த ஆட்டை அடைந்ததும் அந்த மனிதனுடைய சந்தோஷத்தை அவர் தன்னுடைய அயலாரோடும் சிநேகிதர்களோடும் கொண்டாடுகிறதையும், தன்னுடைய அந்த துளைந்து போன ஆடு கிடைத்து விட்டதான் அந்த மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ளும்படியாய் அவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் அந்த தன்னிடம் இருந்த ஆடுகளை விட அந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்ததன் அந்த சந்தோஷத்திலே அவர் பங்கடையும்படியாய் அவர் அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல நாங்கள் மிகுதியான காரியங்களை பார்ப்போமே ஆனால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்ததை நாங்கள் வாசிக்கின்றோம். அதிலே இளைய குமாரன் என்ன செய்தான் என்று சொன்னால், தன்னுடைய தகப்பனாரிடத்திலே தனக்குரிய அந்த சொத்திலே பாகங்கள் எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி அந்த இடத்திலே அவன் ஒரு தூர தேசம் செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த தூர தேசத்திலே சென்று அவன் ஆஸ்திகளை எல்லாம் அந்த இடத்திலே வீணடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் அந்த ஆஸ்திகளை வீணடித்ததும் அவனுக்கு அந்த ஆஸ்திகள் கையில இருந்த போது அவனுக்கு ஏராளமான நண்பர்கள் இருந்தார்கள் அந்த இடத்திலே. ஆனால் அவனிடத்திலே எல்லாம் இல்லாமல் போய் அவன் வெறும் கையா இருந்த பொழுது நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த தூர தேசத்திலே அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் தனித்து தவிக்கிறதான ஒரு நிலையை அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட அதில் என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு அங்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகின்றது. அந்த வேலையானது, அதாவது அந்த பன்றிகளை மேற்கின்ற வேலை தான் அவனுக்கு அந்த தேசத்திலே கொடுக்கப்பட்டது. அப்படியாக அந்த வேலையிலே அங்கு பன்றிகளுக்கு அங்கு தவிடு கொடுப்பார்கள் ஆகாரமாக.
அந்த இடத்திலே அவனுக்கு பசி ஏற்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அந்த பன்றிகள் சாப்பிடுகின்ற அந்த தவிட்டையாவது தானும் சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு ஆவல் பிறக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக ஒரு வழி இல்லாதவனாக அந்த தவிடு சாப்பிடுகின்றதான ஒரு நிலை அவனுக்கு அங்கு உருவாகுகின்றது. அந்த வேளையில என்ன செய்கின்றான்? சிந்திக்க ஆரம்பிக்கின்றான். அந்த வேளையிலே அவனுடைய இருதயம் அங்கு திறக்கப்படுகின்றது. அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருகின்றது. என்னவென்று சொன்னால், என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே ஏராளமான சாப்பாடுகள் இருக்கின்றது. எத்தனையோ வேலைக்காரர்கள் தகப்பனாருக்கு. அவர்களுக்கெல்லாம் போதுமான அளவு உணவு கிடைக்கின்றது. ஆனால் நானோ இங்கு பசியால் சாகிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே தந்தையை நினைக்க ஆரம்பிக்கின்றான். தான் செய்த தவறை நினைக்க ஆரம்பிக்கின்றான். அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்தில் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை நோக்கி அங்கு போகின்றான். அப்படியாக அவனை தூரத்திலே கண்ட அந்த தகப்பனார் அங்கு அவனை ஓடி அழைத்து அவனை முத்தமிட்டு அங்கு வேலைக்காரருக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவனுக்கு விலை கூடின ஆடைகள், இன்னுமாக அவனுடைய கைக்கு விலை கூடின மோதிரங்கள் எல்லாவற்றையும் போட்டு அவனை அங்கு வரவேற்கின்றார்கள். அப்படியாக தகப்பனார் கட்டளை இடுகின்றார். அந்த வேலைக்காரருக்கு என்னவென்று சொன்னால், கொளுத்த கன்றை அடித்து சமையுங்கள், நாங்கள் எல்லோரும் உண்டு சந்தோஷமாயிருப்போம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், காணாமல் போயிருந்த என்னுடைய மகன் இப்பொழுது வந்து விட்டான் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த தகப்பனார் சந்தோஷத்தோடு அந்த மகனை வரவேற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அந்த தந்தை அந்த மகனை வரவேற்கும் பொழுது தன்னுடைய மகன் செய்த குற்றத்தை அவர் அங்கு சொல்லி காண்பிக்கவில்லை. அந்த இடத்திலே தன்னுடைய மகனை அந்த இடத்திலே கடிந்து கொள்ளவில்லை. திரும்பமாக ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தகப்பனாய் அவனை வீட்டை விட்டு திரும்பவுமாக அவனை விரட்டி அடிக்கவில்லை. அந்த இடத்திலே அந்த தகப்பனார் அன்பு கூர்ந்து அன்போடு, உள்ளான அன்போடு, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படியாக காட்ட வேண்டிய அந்த பாசத்தை காட்டி அந்த இடத்திலே தன்னுடைய மகனை அந்த இடத்திலே வரவேற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக அங்கு ஆடல்கள், பாடல்கள், ஆட்பரிப்புகள், சந்தோஷம் என்று அங்கு கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே மூத்த மகன் வருகின்றான். வேலையை செய்துவிட்டு அந்த வயலிலே இருந்து. அப்பொழுது அங்கே ஒரு ஆரவாரத்தை அவனால் கேட்கக்கூடியதாக இருந்தது. அப்பொழுது அங்கே என்னவென்று சொன்னால், அவன் ஒரு வேலைக்காரர்களை ஒருவனை அழைத்து விசாரித்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியாக அவன் கேட்கும் பொழுது அங்கு அந்த வேலைக்காரரிடத்திலே கேட்கின்றான், இங்கு என்ன நடக்கிறது என்று. அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிறது, உம்முடைய தம்பி காணாமல் போயிருந்தான், இப்பொழுது வந்து விட்டார். அவன் வந்த சந்தோஷத்தை இப்படியாக கொண்டாடும் முகமாக உம்முடைய தந்தையார் இப்படியான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சொன்னதுமே அவனால் அங்கு உள்ளுக்கு அந்த கொண்டாட்டத்திலே கலந்து கொள்ள முடியவில்லை. அவனால் அந்த தம்பி வந்திருக்கிறானே என்ற அந்த சந்தோஷத்தை அவனால் அடைய முடியவில்லை. ஏனென்று சொன்னால், அவன் ஒரு கடின இருதயம் உள்ளவனாக, அவனிடத்திலே ஒரு மன்னிக்கிற தன்மையற்றவனாக அந்த இடத்திலே அவன் அங்கு வெளியிலே நிற்கிறதை நாங்கள் காண்கின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே போய் அந்த தந்தையார் அவனை வருந்தி அழைக்கின்றார். அந்த இடத்துல எப்படியாக வருந்தி அழைக்கும் பொழுது அவன் அங்கு ஒரு குற்றம் சாட்டுகிறவனாக அங்கு தகப்பனாரிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். நான் உம்மோடு இருந்து எத்தனை வருடங்களாக நான் உமக்குழைத்தேன், ஆனால் ஒரு நண்பர்களோடு நான் சந்தோஷமாக இருக்க நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு கொடுத்ததில்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு குறை கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அந்த இடத்திலோ தந்தையார் அந்த இடத்திலே ஒரு காரியத்தை அவனுக்கு உணர்த்துகின்றார். உன்னுடைய தம்பி இப்பொழுது காணாமல் போயிருந்தான், ஆனால் இப்பொழுது கிடைத்து விட்டான். ஆனால் நீ எப்பொழுதுமே என்னுடனே இருக்கிறாய், என்னுடையவைகள் எல்லாம் உன்னுடையவைகள் என்று சொல்லி அந்த இடத்திலே தகப்பனார் அந்த இடத்திலே அவனையும் கூட வருந்தி அழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த தூர தேசத்திலே சென்று வந்த மகன் அப்படியாக தன்னுடைய தந்தையாரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். என்னை உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இளைய குமாரனுக்குள்ளே நாங்கள் ஒரு காரியத்தை காண முடிகின்றது. என்னவென்று சொன்னால், அவன் அந்த தூர தேசத்திலே இருந்து வரும் பொழுது அப்படியாக தன்னுடைய தந்தையை கண்டதும் அவன் இப்படியாக ஒரு அறிக்கை செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தன்னுடைய மெய்யான அந்த மனம் திரும்புதலை
அந்த மெய்யான அது ஒரு பாவ அறிக்கை என்று கூட நாங்கள் எடுக்க முடியும். அப்படியாக தான் செய்த தவறுகளை உணர்ந்தவனாக அவன் அந்த இடத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு அவன் அங்கு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அவன் ஆரம்பத்திலே தவறு செய்திருந்தாலும் அவன் கடைசியிலே தான் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் அந்த இடத்திலே நினைத்து அந்த இடத்திலே வந்து தகப்பனார் இடத்திலே ஒரு பாவ அறிக்கை செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகிறதை அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தெளிவாக அந்த அதிகாரத்திலே காண்பித்திருக்கின்றார். அப்படியாக நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று நாங்கள் மனம் திரும்பி நாங்கள் அவருக்கென்று வாழும் பொழுது, நாங்கள் அவரிடத்தில் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கு எங்களை குறித்ததான மகிழ்ச்சி அங்கு தேவ தூதர்கள் மத்தியிலே அங்கு பரலோகத்திலே உண்டாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் பாவ அறிக்கை செய்வதென்பது எங்களுடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் பாவ அறிக்கை செய்யும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குற்றத்தை எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு திரும்ப வாழ்வளிக்கிற ஒரு தந்தையாக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, அவர் எங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய ஜீவியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு ஒரு புதிய வாழ்க்கையை கட்டளையிடுவது மாத்திரமல்ல, அங்கு எங்களுக்கு நித்திய ராஜ்யத்திலேயும் கூட அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த இடத்தை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை பண்ணாமல் இருப்போமே ஆனால், எங்களுடைய பாவத்தை நாங்கள் மறைப்போமே ஆனால், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ற அந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் எப்பொழுதுமே நாங்கள் நினைவிலை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பாவத்தை நாங்கள் அறிக்கை செய்து விடும் பொழுதுதான் நீங்களும் நானும் இரக்கம் பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அநேகர் பாவ வாழ்க்கை கூடாக கடந்து போகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட அந்த பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்யாமல் இன்றைக்கு அவர்கள் அப்படியாக ஒரு அலட்சியமாக விட்டு விடுகிறதையும் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக நீங்களும் நானும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு தவறு நாங்கள் செய்வோமே ஆனால், அந்த தவறை நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறது இந்த கடைசி காலம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை எப்பொழுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இந்த நாட்களிலே இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால், நீங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே ஆராய்ந்து உங்களையே அறிந்து பாருங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் இளைய குமாரனை போல அப்பாவுடைய வீட்டில இல்லாமல் நீங்கள் தூர தேசத்திலே இருக்கின்றீர்களா? அப்பாவுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இல்லாவிட்டால் நீங்கள் அப்பாவுடைய வீட்டிலே இருக்கின்றீர்களா என்பதை இந்த வீட்டிலே இந்த நிமிஷமே நீங்கள் ஆராய்ந்து நீங்கள் உங்களையே நிதானித்து அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட நாங்கள் எங்கே இருக்கின்றோம்? நாங்கள் தூர தேசத்திலே இருக்கின்றோமா? இல்லாவிட்டால் நாங்கள் எங்களுடைய அப்பா வீட்டிலே இருக்கின்றோமா என்பதை குறித்து இந்த நாட்களிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியாக நீங்களும் கூட அந்த இளைய குமாரனை போல தூர தேசத்திலே இருப்பீர்கள். ஆனால் நீங்களும் நானும் தூர தேசத்திலே இருப்போமே ஆனால், இப்பொழுதே நாங்கள் எங்களுடைய அப்பாவை நோக்கி நாங்கள் ஓடி வருவோம். அப்படியாக நாங்கள் ஓடி வரும் பொழுது அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி எங்களை அணைத்து எங்களை ஆதரித்து எங்களுக்கு ஒரு புதிய ஜீவியத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இந்த வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக இந்த கடைசி காலத்திலே இருக்கிற நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்குடைய வேண்டுமே ஆனால், அவருடைய வருகையிலே நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமே ஆனால், நாங்கள் அவரோடு இணைந்து நாங்கள் அவருடைய ராஜ்யத்திலே நாங்கள் பங்கு கொள்ள நாங்கள் தகுதியுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அவர் சிலுவையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு எங்களுக்காக பாடுகளை சகித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி எங்களுக்கு அந்த மீட்பை கொடுத்திருக்கின்றார், அந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை நீங்களும் நானும் கண்டடைந்து நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் நானும் தகுதியுடையவர்களாக நாங்கள் காலடி எடுத்து வைக்க நாங்கள் ஆயத்தப்படுவோம். நன்றி தகப்பனே சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
தகப்பனே, இந்த வேளையிலே இயேசு சுவாமி யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ தகப்பனே, எந்த வாலிப பிள்ளைகள் எந்த தேசத்திலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, எத்தனை மக்கள் ஆண்டவரே இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வர முடியாமல் ஆண்டவரே சுவாமி வராமல் இருக்கின்றார்களோ கத்தாவே சுவாமி, அவளை எல்லாம் ஆண்டவரை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தூர தேசத்திலே இருக்கிறவர்கள் அப்பாவை நோக்கி வர வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே சுவாமி. அதே போல இந்த நேரத்தை பொருட்படுத்துவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே சுவாமி. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போ துட்டனாய் அலைந்தேனப்பா, நின்னந்தை உணராமல் ரோகம் நான் செய்தேனே. நின்னந்தை உணராமல் ரோகம் நான் செய்தேனே. கள்ளனாயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனே கருதி என்னை தள்ளாதே சிலுவை நாதா. கள்ளனே கருதி என்னை தள்ளாதே சிலுவை நாதா. பாவி மரியாளையும் நன்றியற்ற பேதுருவையும் அருள் செய்த ஆண்டவர் நீர், கிருபை பூரணயனே. உம்மோடு வருடங்களா உணவுண்ட யூதாசை போல் கரையற்ற தந்தையும்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா. கரையற்ற தந்தையும்மை வஞ்சித்தேன் இயேசுநாதா. அறையுண்ட சிலுவை நின்று அனைத்திட வாருமையா, நின் பாதம் வீழ்ந்தேன் ஐயா, சமாதானம் தாருமையா. தந்தையை விட்ட பின்பு தவிடு தான் ஆகாரமோ, மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரபாகத்தால் ஏற்றிடும் இயேசுநாதா. நன்றி தகப்பனே, நன்றி சுவாமி. இந்த வேலைக்காக சோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே தக்ஷாவுக்காக வருகிறோம் தகப்பனே சுவாமி. உங்களை கரம் கூட இருந்து ஏசப்பா, உங்களை கரம் அந்த பிள்ளை தாங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையிலும் இந்த நேரத்தை கொடுத்து இயேசு சுவாமி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மகளை ஆண்டவரே இரட்டத்தினாய் நீங்கள் ஆசீர்வதிக்க போறதுக்காய் நன்றி அப்பா. கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே சுவாமி, அதே போல ஆண்டவரே வர இருக்கின்ற ஊழியர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியர்களோடு உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி ஆண்டவரே, இந்த சங்கமம் வானொலி ஊழியத்தை எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த
ஊழிய வாசகளை இன்னும் பல்கி பெருகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்திலும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே சுவையினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதி படுக்கையிலே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல கத்தாவே சுவாமி இன்னும் ஆண்டவரே படித்த வாலிப பிள்ளைகள் அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் ஆண்டவரே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற வேலையில ஒரு வேலையை கட்டளையிட வேண்டுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு சோர்வு வராதபடி கத்தாவே சுவாமி ஒரு உற்சாகத்தின் ஆவிய கட்டளையிடும்படியாய் நாங்க வேண்டி நிற்கிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எல்லோரோடும் துணையாக இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். பிரயாணமாக போகிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே சுவாமி. அவள் போய் சேர வேண்டிய இடங்களிலே சுகபல ஆரோக்கியத்தோடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை எல்லாம் உங்களுடைய பாதத்திலே வைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென் ஆமென்.